எல்லாருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு தயாராகிட்டு இருக்கீங்களா? வாங்க, மார்ச் 14, 2026க்கான முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல சட்டுன்னு ஒரு ரவுண்டு பாத்திரலாம். நம்மளோட இலக்கு ரொம்ப சிம்பிள். சரியா? அடுத்த 5 நிமிஷத்துல இன்னைக்கு நடந்த 10 முக்கியமான நியூஸ தேர்வுக்கான குறிப்புகளோட சேர்த்து பார்க்க போறோம். சரி, டைமை வேஸ்ட் பண்ணாம உள்ள போலாமா? இன்னைக்கு நாம என்னவெல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல நம்ம தமிழக செய்திகள், அப்புறம் தேசிய அரசியல், அடுத்து சயின்ஸ் அண்ட் எக்கானமி, அதுக்கப்புறம் கலை பண்பாடு, கடைசியா ஒரு சின்ன குவிஸ் மாதிரி ரிவிஷன். இப்படி பிரிச்சு படிக்கும்போது எல்லாத்தையும் ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியும். சரி வாங்க, ஒவ்வொன்னா பாப்போம். முதல்ல தமிழ்நாட்டுல நடக்கிற ஒரு பிரம்மாண்டமான உள்கட்டமைப்பு திட்டம் பத்தி பார்க்கலாம். இது நம்ம மாநிலத்தோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால இதிலிருந்து கண்டிப்பா ஒரு கேள்வி வர வாய்ப்பு இருக்கு. அடேங்கப்பா, இந்த நம்பரை பாருங்க. 13,077 கோடி ரூபாய். இதுதான் உடன்குடி அனல்மின் திட்டத்தோட மொத்த மதிப்பு. இந்த மாதிரி பெரிய நம்பர்ஸை கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் நேரடியா கேட்கக்கூடிய கேள்விகள். ஓகே, இந்த திட்டத்தை பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். இது தூத்துக்குடி மாவட்டத்துல வருது. மொத்தமா 1320 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி பண்ணும். இதெல்லாம் பேசிக்ஸ். ஆனா இதுல நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு கீவேர்ட் இருக்கு. அதுதான் சூப்பர் கிரிட்டிக்கல் டெக்னாலஜி. அப்படின்னா என்னன்னு சிம்பிளா சொல்றேன். குறைஞ்ச அளவு நிலக்கரியை வச்சு அதிகமான மின்சாரத்தை உற்பத்தி பண்றது. அதோட சுற்றுச்சூழல் பாதிப்பும் ரொம்ப கம்மி. இது தமிழ்நாட்டோட பவர் தேவையை பூர்த்தி பண்றதுல ஒரு பெரிய கேம் சேஞ்சரா இருக்க போகுது. சரி, தமிழ்நாட்டுல இருந்து அப்படியே நேஷனல் லெவலுக்கு போவோம். தேசிய அளவுல சில முக்கியமான அரசியல் மற்றும் சட்ட நகர்வுகள் நடந்திருக்கு. வாங்க, அது என்னன்னு பார்க்கலாம். இங்க 2 முக்கியமான நியூஸ் இருக்கு. ஒன்னு, தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார பதவி நீக்கம் செய்யணும்னு சொல்லி 193 எம்பிக்கள் நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க. 2வது விஷயம், மாதவிடாய் விடுமுறை சம்பந்தமான விவாதத்துல உச்சநீதிமன்றம் ஒரு ஆழமான கருத்து முன் வச்சிருக்காங்க. அதாவது கட்டாய விடுமுறை கொடுத்தா அது பெண்களோட வேலைவாய்ப்பையே பாதிக்கலான்னு அவங்க கவலை தெரிவிச்சிருக்காங்க. இது வெறும் லீவ் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல, வேலையில பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கறது பத்தின ஒரு பெரிய கேள்வி இது. அடுத்தது, 3ஆம் பாலினத்தவருக்கான சட்டத்துல வரப்போற ஒரு திருத்தம். இதுல என்ன பெரிய மாற்றம்னு இந்த ஸ்லைட் ரொம்ப தெளிவா சொல்லுது. பாருங்க, இதுக்கு முன்னாடியே ஒருத்தரோட பாலின அடையாளம் அவங்களோட சுய உணர்வு அடிப்படையா வச்சுதான் இருந்துச்சு. ஆனா இனிமே கொண்டு வரப்போற திருத்தத்துல சமூக கலாச்சார வரையறைகளை அடிப்படையா வைக்க போறாங்க. இந்த அடிப்படை மாற்றமே ஒரு பெரிய விவாதத்தை கிளப்பியிருக்கு. ஓகே, அடுத்ததா நம்ம சயின்ஸ் அண்ட் எக்கானமி செக்ஷனுக்கு வந்தாச்சு. இதுல நம்ம நாட்டோட பொருளாதாரம் எப்படி இருக்கு, விவசாயத்துல என்ன புது டெக்னாலஜி வந்திருக்குன்னு பார்க்க போறோம். 92.3 இந்த ஒரு நம்பர் போதும் நம்ம இந்திய ரூபாயோட தற்போதைய நிலைமையே சொல்ல. ஒரு அமெரிக்கன் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு இப்போ புதிய வரலாற்று சரிவை சந்திச்சிருக்கு. இதனால இறக்குமதி செய்யற பொருட்களோட விலை அதிகமாகவும் பணவீக்கமும் அதிகரிக்கலாம். சோ இது ஒரு முக்கியமான பொருளாதார குறியீடு. சரி, இப்போ ஒரு நல்ல செய்திக்கு வருவோம். பாரத் விஸ்டார். இது என்னன்னு தெரியுதா? இது விவசாயிகளுக்காகவே மத்திய பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்ட ஒரு சூப்பரான திட்டம். முழுக்க முழுக்க செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா இயங்கக்கூடிய ஒரு தளம். இந்த பாரத் விஸ்தார் விவசாயிகளுக்கு எப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ணுதுன்னு பாருங்க. பயிரை எப்படி சரியா நிர்வகிக்கிறது, வானிலை எப்படி இருக்கும், சந்தையில என்ன விலை போகுதுன்னு எல்லா தகவலும் இதுல கிடைக்கும். இதுல பெஸ்ட் பார்ட் என்னன்னா, இந்த ஆலோசனைகள் எல்லாமே அந்தந்த மாநில மொழிகள்லயே கிடைக்கும். உண்மையிலேயே இது டிஜிட்டல் விவசாயத்துல ஒரு பெரிய புரட்சி தாங்க. இப்போ 2 குட்டி சயின்ஸ் அப்டேட்ஸ். ஒன்னு, அசாம்ல செலோனஸ் மகாதேவ் அப்படிங்கிற பேர்ல ஒரு புது வகையான ஒட்டுண்ணி குளவிய கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி அறிவியல் பெயர்களை மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. 2வது, பூமியோட கதிர்வீச்சு வளையங்களை ஆராய்ஞ்ச நாசாவோட வான் ஆலன் ப்ரோப்ஸ் மிஷன் இப்போ முடிவுக்கு வந்திருக்கு. சரி, இப்போ நம்மளோட ஃபேவரட் பகுதிக்கு வந்தாச்சு. கலை, பண்பாடு மற்றும் சுற்றுச்சூழல். உங்களுக்கு தெரியும் டிஎன்பிஎஸ்சி புது அறிவுத்தாள்ல இது எவ்வளவு முக்கியமான பகுதின்னு. இதுல 2 இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. ஒன்னு, நம்ம நீலகிரி மலையில வாழ குறும்பா பழங்குடியினரோட 3000 வருஷம் பழமையான ஓவியக்கலை. நம்ம பாரம்பரியத்தோட ஆழத்தை நினைச்சு பாருங்க. இன்னொரு பக்கம், யோகா மகோத்சவத்துல விமான பயணத்துக்கான யோகா அப்படின்னு ஒரு புது முறையா அறிமுகப்படுத்திருக்காங்க. பாருங்க, நம்ம பாரம்பரிய யோகா எப்படி நவீன உலகத்துக்கு ஏத்த மாதிரி அப்டேட் ஆகுதுன்னு. அடுத்து ஒரு முக்கியமான தினம், மார்ச் 14. இது சர்வதேச கணித தினம். இதுக்கு பை தினம்னு இன்னொரு பேரும் இருக்கு. அது ஏன் தெரியுமா? சிம்பிள். பையோட மதிப்பு 3.14. அதனாலதான் 3வது மாசம் 14ஆம் தேதியை கொண்டாடுறாங்க. 2026ஆம் வருஷத்துக்கான தீம் கணிதத்துடன் விளையாடுதல். சரி, இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லாத்தையும் வச்சு ஒரு சின்ன ரேபிட் ஃபயர் ரிவிஷன் பண்ணிடலாமா? நீங்க எவ்ளோ கவனமா இருந்தீங்கன்னு இப்ப தெரிஞ்சிடும். ரெடியா?
உங்களுக்கான முதல் கேள்வி, உடன்குடி அனல் மின் திட்டம் எந்த மாவட்டத்துல இருக்கு? யோசிச்சு சொல்லுங்க. கரெக்ட். சரியான பதில். தூத்துக்குடி. அருமை. ஓகே, 2வது கேள்வி. விவசாயிகளுக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த புது ஏஐ பிளாட்ஃபார்மோட பெயர் என்ன? சூப்பர்! அதோட பெயர் பாரத் விஸ்தார். சரியா சொன்னீங்க. இதோ கடைசி கேள்வி. குறும்பா ஓவியக்கலை எந்த மலைத்தொடரோடு சம்பந்தப்பட்டது? எக்ஸலண்ட்! நீலகிரி மலைதான் சரியான பதில். இந்த ரிவிஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். சூப்பர் கிரிட்டிக்கல் டெக்னாலஜில இருந்து விவசாயத்துக்கான ஏஐ வரைக்கும் இன்னைக்கு நம்ம பார்த்த செய்திகள் எல்லாமே எவ்வளவு வேகமா மாற்றங்கள் நடந்துட்டு இருக்குன்னு காட்டுது. இந்த டெக்னாலஜி அரசியல், கலாச்சார மாற்றங்கள்ல வரப்போற தேர்வுகள்ல எது கேள்வியா வர அதிக வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இத பத்தி கொஞ்சம் யோசிங்க. உங்களுடைய தேர்வு தயாரிப்புக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நல்லா படிங்க.